கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஜெப வேலைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான மழை ஹல்லேலூயா பெய்து கொண்டிருந்தாலும் அதன் மத்தியிலும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இப்படி கூடுவதற்கு அரசாங்க விடுமுறை ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களில் சிலரை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்ல மழையை தருகிறவர். ஹல்லேலூயா. பாதுகாவலையும் தருகிறவர். முதல்ல நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக இன்றைக்கி பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். இலங்கை தேசத்தில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உயிரை இழந்திருக்கிற செய்தியெல்லாம் கேள்விப்படுகிறோம். இருக்கிறதுல கண்களை மூடி முதல்ல ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போகிறோம். நிர்பந்தமான சூழ்நிலை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கிறதுல எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ராஜா உம்மை நோக்கி பார்க்கிற நல்ல மழை எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிற அழிவுகள் ஆபத்துகள் உண்டாக்காமல் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இந்த புயலின் சீற்றம் அடங்கி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலையில் கூட நம்ம சகோதரர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், ஹல்லேலூயா வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி அதிகமாக நிற்கிது. ஹல்லேலூயா கர்த்தர் இறங்க வேண்டும். கர்த்தாவே இறங்குவீராக, இறங்குவீராக. ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ ஆண்டவரே அந்த தண்ணீர் வற்றி போகட்டும். ஹல்லேலூயா. எந்த அடைப்புகள் இராதபடி பாதுகாத்துலும் ஜனங்களுக்கு எந்த வியாதிகள் வறுமைகள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த குளிர்காலத்தில் எந்த நோய் நொடிகள் வரக்கூடாது. தகப்பனை சளி ஜுரம் மூச்சு இழுப்புகள் இதெல்லாம் வரவே கூடாது. ஆண்டவரே நுரையீரல்கள்லாம் சுகமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலும். முக்கியமாக இன்றைக்கி அநேக அரசாங்க பணியாளர்கள், தேசத்தின் அதிகாரிகள், ஹல்லேலூயா அமைச்சர்கள் எல்லாரும் ஹல்லேலூயா அதுக்காக பணியாற்றி கொண்டு அவங்க மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க ஜெபம். மின்சாரத்துறையினர் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கணும். சுகாதாரத்துறையினர் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கணும். மருத்துவ பணியாளர்கள் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க நல்லா கைகளை வைத்து நம்முடைய பட்டணத்தில் மாநிலத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. காவல்துறையினர் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கணும். எந்த சேதங்கள் வரக்கூடாது. தகப்பனே ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாய் நிறைவேற்ற பலந்தாரும். எல்லாம் மீட்பு பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலந்தாரும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவர் பல துறைகள் இன்றைக்கி யார் யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் அலுவலகம் மற்றும் வேலை ஸ்தலத்துக்கு போயிருக்கிறாங்க அவங்க மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்பா அப்பா இறங்குங்க. இந்த நாளில் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல பாதுகாவலை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டும்படியாக வேண்டுகிறேன். தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசும்படியாக வேண்டுகிறேன். ஜெபிக்க எங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் நேற்று 3வது அதிகாரத்திலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7வது அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அதிகாரம் படிக்க இருக்கிறோம். சுவிசேஷ புஸ்தகங்களை நம்ம ரெகுலராக படிப்பது நல்லது. ஜெப நாட்களிலே ஏதாவது ஒரு வேத பகுதியை படித்து அதன் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்க முயலுகிறோம். அதில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது நம்முடைய வழக்கம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன வேத வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறதா இருக்கிறதுல முக்கியமான ஹல்லேலூயா ஜெப நேரத்தின் பங்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால அதில் ஒவ்வொரு முறை நம்ம கூடும் பொழுது ஏதாவது ஒரு வரிசையாக ஒரு வேத பகுதியை படிக்க முயலுகிறோம். அதனால தான் ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஆண்டவர் கொடுக்குறார். நீங்களும் பாருங்கள், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறதை முக்கியப்படுத்தணும். வசனத்தை படிக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். அந்த நாளுக்குரிய கர்த்தருடைய ஆலோசனை விளங்கும். ஹல்லேலூயா. அதிகமாக தேவன் பேசுகிற பரிசுத்த வேதாகமத்தின் மூலியமாக தான் பேசுகிறார். ஜெபம் பண்ணிவிட்டு படிக்கும் பொழுது அந்த நாளுக்குரிய வார்த்தையை கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய இந்த காலகட்டத்துக்குரிய கர்த்தர் வசனத்தை தந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமான அதிகாரம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அதிகாரம். அதை நம்ம எல்லோரும் இன்றைக்கி மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய்
அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்போது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறது, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே கொடுத்ததுண்டே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்று என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறிட்டு பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். அவர் கலிலேயாவிலே வந்தபோது எருசலேமிலே பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள்.
அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஹல்லேலூயா. இந்த 4வது அதிகாரம் மிக முக்கியமான சம்பவங்கள் 2 அடங்கின அதிகாரம். அதில் முதல்ல சமாரியா பட்டணத்திற்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசு சுமந்து சென்ற ஒரு சம்பவம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு செய்த அதிசயங்கள், சரீர சுகத்தையும் கொடுத்தார், மனதளவில் இருக்கிற பிரச்சனையும் தீர்த்தார். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மனதில் அதிகமாய் காயப்பட்ட ஒரு அம்மா, யாருக்கும் தெரியாத ஒரு நேரத்தில் மதியம் வந்து தண்ணீர் முள்ள வந்தார்கள். ஒரு இடத்துல வாசிச்சிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யூத தேசத்தில் முந்தைய நாட்களில் தண்ணீர் முள்ளுவதற்கு எல்லோரும் கிணத்துக்கு போவாங்க. ஆனால் தண்ணீர் முள்ள கிணத்துக்கு போகிற நேரம் ஒன்று காலை நேரம், இல்லைன்னா மாலை நேரம். 2 தான் போய் தண்ணீர் வீட்டுக்கும் தண்ணீர் முண்டுட்டு வருவாங்க. அதே போல் மிக முக்கியமாக தங்களுடைய மந்தைகளுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சுவார்கள். ஆனால் மதிய நேரம் கரெக்டாக பார்க்கும் பொழுது 6ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6ஆம் மணி நேரம்னு சொல்லும்போது 12 மணி, மதியம் 12 மணிக்கு ஒரு அம்மா தண்ணீர் முள்ள வருகிறார்கள்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருந்தார். அதிகமாக வாழ்க்கையில் புண்பட்டு இன்றைக்கி இந்த சமாரியா ஸ்திரியை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல அதுக்கு ஒரு விளக்கம் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த அம்மா 5 புருஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இப்போ 6வது ஒன்றோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்ததாக விளக்கம் சொன்னார். அந்த அம்மாவுக்கு நடந்த சூழ்நிலை இப்படி இருந்திருக்கலாம். யூத ஜனங்கள் மத்தியில் மனைவியை தள்ளிவிடுவது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். தீட்டு கொட்டு குழியில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. ஒருவேளை எதனால் தள்ளப்பட்டார்கள் என்று பல காரணங்கள் சொன்னாங்க. எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா தப்பு செய்யவில்லை, அவரை கொண்டிருந்த புருஷர்கள் தான் தப்பு செய்து தள்ளி வைத்து விட்டு போய்விட்டார்கள். இப்போ ஒரு 6வது ஒரு நபரோடு கூட இருக்கிறார். அவரிடத்திலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஊரார் யாரையும் பார்க்காம தனியாக வந்து தண்ணீர் தனக்கு தேவை சந்திக்கப்பட்டு தண்ணீர் முண்டு கொண்டு போகலாம் என்று சொல்லி யாரும் தண்ணீர் குடத்துக்கு வராத ஒரு நேரத்தில் இந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கரெக்டாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். தற்செயலாக வரவில்லை. ஹல்லேலூயா. அதே இடத்துல வந்து அவர் அந்த அம்மாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் இந்த 1லேருந்து நீங்கள் பார்க்கும்போது 1லேருந்து 42 வரைக்கும் இந்த சமாரியாவில் நடந்த சம்பவங்கள். அதில் முதல் நாள் வந்து 1லேருந்து 27 வரைக்கும். அதுக்கப்புறமா பார்க்கும்போது 28லேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஊரார் ரட்சிக்கப்படுவது, சீசர்களிடத்தில் பேசின வார்த்தைகள் இதெல்லாம் இருக்குது. 43லேருந்து 54 வரைக்கும் ராஜாவின் மனுஷன் ஒருவனுடைய குடும்ப தேவை, அவருடைய மகன் சுகமாக்கப்பட்டதை நம்ம வாசிக்கிறோம். இதில் முதல்ல நீங்கள் பார்க்கும்போது முதல் 3 வசனங்கள் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த பொழுது. இது முந்தின அதிகாரத்தின் ஒரு தொடர்ச்சியாக இது காணப்படுகிறது. ஏன்னா நேற்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சர்ச்சை வந்தது. ஒரு ஊழியம் நல்லா போயிட்டு இருந்த யோவானுடைய ஊழியம். ஆனால் திடீர்னு ஒருத்தர் எழும்புகிறார், யோவானை காட்டிலும் நல்லா ஊழியம் செய்து அநேக ஜனங்கள் அவரிடத்தில் போகிறார்கள் என்ற தகவல் யோவானுக்கு வருகிறது. ஆனால் யோவானுக்கு தரிசனத்தை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின ஆண்டவர் அவருடைய பணி வந்து வரப்போகிற மேசியாவுக்கு வழிகாட்டியாக, வழியை ஆயத்தம் பண்ணுகிற வழிகாட்டியில் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவராக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருந்தார். அந்த பணியை செய்து முடித்த பின்பு மேசியா, ஹல்லேலூயா,
வந்துட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவர் விலகி அவருக்கு மேசியாவுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் அதே சமயத்தில் பரிசேயர், அன்றைக்கி இருக்கிற மதத் தலைவர்கள், அவருடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவர்களிடத்தில் வந்துட்டு இருந்த நிறைய ஜனங்கள் இப்போ இவர்கிட்ட போயிட்டாங்க, தாங்க முடியவில்லை. அதனால தான் பாருங்கள், இயேசுவை கொலை செய்யணும்னு ஆரம்பித்தது முதல்ல பொறாமை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நடவடிக்கையை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு பரிசேயர் கேள்விப்பட்டதாக இயேசு அறிந்த பின்பு அவர்களோடு போராடி வாக்குவாதம் பண்ணி அவர்களை திரும்பி எதிர்த்து பேசி இது மாதிரிலாம் அங்கேயே இருந்து ஊழியம் செய்யலை, விலகி இடம் கொடுத்து விட்டு போய்விட்டார். எருசலேம் யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு மாறி போய்விட்டார். ஏன்னா இவங்களோடு போராட விரும்பவில்லை. இன்றைக்கி நிறைய நேரம் பாருங்கள், சில நேரம் ஜனங்க உங்களுக்கு அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, ஒரு அங்கியை கேட்டால் 2 அங்கியை கொடுத்து 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் நடந்து போகணும். இதில் தான் பார்க்கணும். சில நேரம் எதையாவது நம்முடைய இதை எதாவது இவனை எடுத்துக்கொண்டானா சந்தோஷப்பட்டு கொடுத்துருங்க, பேசாமல் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏதாகிலும் ஒன்று அநியாயம் பண்ணுறது போல் உங்களுக்கு காட்சி தான் விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுப்பார். இயேசு இதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொன்னார் பாருங்கள். மறுகணத்தை காட்டுன்னு ஒரு சொற்றொடருக்காக சொல்லியிருக்கிறார். அது எதை கொடுக்குறாருண்டா, பழிக்கு பழி வாங்காமல் விட்டு கொடுக்குற ஒரு பணப்பான்மை நமக்குள்ளே வர வேண்டும். இதுதான் முதல்ல இந்த அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்குற காரியம். சீசர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இயேசு மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் இங்கே கூடுகிறார்கள், அவங்க எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னும் எரிச்சல் அடையட்டும், இன்னும் ஏகப்பட்ட பேர் நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு நேரம் வரவில்லை. பரிசேயரோடு அதாவது போராட்டம் பண்ணுவதற்குரிய நேரம் வரவில்லை என்று அறிந்து விட்டு கொடுத்து விட்டு பேசாமல் போயிட்டார். இன்றைக்கி இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் சில அநியாயத்தை சகித்து கொண்டிருக்கிற சில ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அறிவுரை, விட்டு கொடுத்துருங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன், ஒரு இடத்துல வாசித்து கொண்டு சமாதானமாக வாழணுன்னா சிலதை இருக்கா ஞாபகம் இருக்கா, சிலதை லூஸில் விட்டுணும், சிலதை லூஸுன்னு விட்டுணும் அப்படின்னு. அன்றைக்கி செய்தி கூட மறந்துட்டாங்க. ராத்திரி வீட்டுக்கு போகும்போது இதுதான் எல்லோரும் மனசில். நம்ம சமாதானமாக வாழணும், என்ன செய்யணும்? சென்னை பாஷையில் பேசும்போது சமாதானமாக வாழணுன்னா சிலதை என்ன செய்யணும்? லூஸில் விட்டுடணும், அதை கண்டுக்காமல் போயிடணும். சிலதை என்ன செய்யணும்? இது லூஸ் இல்லை, இது லூஸுன்னு விட்டுடணும். ஸோ 2 கேட்டகிரி தான் நமக்கு விரோதமாக வர்றவங்க. 2 கேட்டகிரி. சிலர் லூஸில் விட்டுட்டு ஃப்ரீயாக போயிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க, விட்டு கொடுத்துருங்க. பாருங்கள், ஒரு 100 ரூபா விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் திடீர்னு 1000 ரூபா கொடுப்பார். ஒரு இதுக்கு சொல்கிறேன், எதை விட்டு கொடுக்குறீங்களோ, எனக்காக ஒருத்தன் எதாவது விட்டு 1000 ரூபா இல்லைங்க, அவர் வாக்கு என்ன நாமத்து நிமித்தமாக எதையாவது ஒருத்தனை விட்டான்னாக்கா இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு? 100 மடங்குண்ணா. அப்போ 100 ரூபா விட்டிங்கன்னா அவர் எவ்வளோ கொடுப்பார்? அவர் 100 ரூபாவில் 100 மடங்குனா எவ்வளோ? ஸோ வேலை வரமாட்டேங்க பாருங்கள். விட்டால் தானே தெரியும். விட்டு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 வந்து வீட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு 100 மடங்கு விட்டு கொடுக்குறீங்களோ. சும்மா பிடிச்சிட்டு போய் போகிறேன், நான் கேட்க போகிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் பாரதி நகரில் சாயந்தரம் போய் பாருங்கள், கூட்டம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கு. ஏதாவது குடும்ப பிரச்சனை. நம்மெல்லாம் யாரும் போய் அங்கே போய் நிற்கக்கூடாது. அல்லேலூயா. போக வேண்டிய நிலைமை வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்து போனார். இந்த வருஷ இறுதியில் எதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ, எதெல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி மன்னிக்க வேண்டுமோ, இது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. கண்களை மூடி எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. இருக்க இடத்துல யார் மேலேயாவது ஏதாவது கசப்புகள் இருக்கும் என்றால், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கும் யோவானுக்கும் ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் அன்றைக்கி நிலவினது. இன்றைக்கும் பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்குள்ளே அப்படி ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும். நம்மை காட்டிலும் யாரையாவது ஒருவரை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறது நம்ம பார்க்கும் பொழுது, ஹல்லேலூயா, நம்ம பொறாமை எரிச்சல் படக்கூடாது. ஹல்லேலூயா, அவளை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, நம்மோட போராடணும். வருகிறவங்கள கொஞ்சம் விலகி, ஆண்டவர் பல இடத்துல பார்க்கும் பொழுது போராட்டத்துக்கு அவர் நிற்கவே இல்லை. அற்புதம் கூட செஞ்சுட்டு திடீர்னு காணா போயிட்டார். யார் செஞ்சான்னு தெரியாத அளவுக்கு தான் போயிருக்கிறார். ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா சாந்த குணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்குன்னு சொல்கிறார். அதை தான் இவங்க வாழ்ந்து காட்டியிருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சாந்த குணம். எல்லோரும் கேளுங்க, இன்றைக்கி அடாவடி நிறையா இருக்குது. ஹல்லேலூயா, அடித்து வெட்டுன்னு துண்டு 2ன்னு பண்ணிட்டு வந்துடுறோம். இது நிமித்தமாக நிறைய சமாதான குறைகள். ஹல்லேலூயா, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை.
பல சூழ்நிலையில் குற்ற மனப்பான்மை ஹல்லேலூயா இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் ஹல்லேலூயா, அடிதடி தகராறு ஹல்லேலூயா, இன்னைக்கு கலாட்டா, இன்னைக்கு நான் போய் கேட்குறேன் பார், 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லி போயிட்டு வருவீங்க. அடுத்த நாள் ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும் பொழுது அவர் பேச மாட்டார், அமைதியாகிடுவார். அவர் பேசினா தானே நம்ம கேட்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்தெந்த காரியங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோமோ, சில காரியங்களை நம்ம அநியாயத்தை கூட சகித்து கொண்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, பார்த்தா பேக்கு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் ஒரு ஆறுதலை கொடுத்து தேற்றி நடத்தி ஆசீர்வதித்து குடும்பத்தை சபையை சமுதாயத்தை ஆண்டவர் காத்து வருகிற தேவனாக இருக்கிறாரு. அதில் நமக்கு நீதி விளங்க பண்ணுகிற ஒரு தேவன் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இடத்துல கற்றுக்கொண்டு என்னென்ன காரியங்களை விட்டு கொடுக்கணுமோ, என்னென்ன காரியங்களை உதறி தள்ளிவிட வேண்டுமோ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடிய பலன் தர முடிய எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. மனதில் இருக்கிற கவலைகள் கலக்கங்கள்லாம் மாறட்டும். யார் மேலேயாவது இருக்கிற கசப்புகள் இன்னைக்கு ஆண்டவரே அந்த பாரத்தை இப்போ நீக்கி போடுங்க. இந்த அதிகாரத்தை நாங்கள் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக மன பாரங்கள், மன கசப்புகள் ஆண்டவரே, ஜனங்கள் மேலே இருக்கிற எல்லா எரிச்சல்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு இன்னைக்கு வெளியே போகட்டும். இது நிமித்தமாக வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும். ஒரு இளைப்பாறுதல், ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தர வேண்டும் சொன்னீங்களே. உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை வாழ்வது ஆத்மாவில் வருகிற இளைப்பாறுதல் ஒவ்வொருவருக்கு நீரை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் மத்தியில் விலகி போனார் பாருங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு குறித்து பாட அனுபவிக்கணும் வந்த நேரத்தில் தான் தன்னை வெளிப்படுத்தினார் ஒழிய, இயேசு விலகி போகிற பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலை விலகணும், எந்தெந்த சூழ்நிலை நின்று சாதிக்கணும். வாலிப இச்சைனா விலகி ஓடணும். வயதான காலத்தில் வருகிற இச்சைகள்னாலும் விலகி ஓடணும். தேவையில்லாமல் எதிர்பார்வைகளோடு நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். எந்தெந்த சூழ்நிலை விலகணும், எந்தெந்த சூழ்நிலை கர்த்தருக்கு நின்று பிடிக்கணும், அது நமக்கு தெரிய வேண்டும். போராட்டத்தின் மத்தியில் ஒரு ஊழியம் செய்யும்போது நின்று பிடிக்கணும். ஹல்லேலூயா. சாட்சியாக ஒரு இடத்துல வேலைக்கு வச்சுருக்கும்போது அங்கே விலகி போகக்கூடாது. கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஒரு வேலையில் வச்சுருந்தா பிரச்சனை வரும்பொழுதும் அந்த இடத்துல நின்று சாதிக்கணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல பார்க்கும் பொழுது போராட்டம் பண்ணுறதுக்கு பின்னால் அவரை எதிர்க்கிறதுக்கு 4 பேர் வரப்போகிறாங்க, பொறாமை எரிச்சலோடு வரப்போகிறாங்க. இன்றைக்கி அவங்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி விலகி யூதேயா விட்டு கலிலேயாவுக்கு போயிட்டார். அடுத்து பார்க்கும் பொழுது 4லேருந்து வருகிற சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அதில் நேரடியாக சமாரிய ஸ்திரீயோடு பேசின அந்த வசன பகுதிகள் 4வது வசனத்திலிருந்து 27 வரைக்கும் சமாரிய ஸ்திரீயோடு உள்ள சம்பாஷணை என்று எழுதி கொள்ளலாம். கான்வர்சேஷன் வித் த சமாரிட்டன் வுமன். சமாரியா ஸ்திரீயோடு இருந்த சம்பாஷணை 4வது வசனத்திலிருந்து. அதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்த சில நல்ல குணங்களை இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன நல்ல குணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள் எங்கே தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த இடத்தை தேடி போகிறார். இன்றைக்கி திருச்சபையானது இங்கே 4 செவத்துக்குள்ளே உட்காந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதுக்காக கர்த்தர் நம்ம வைக்கலை. புறப்பட்டு போங்கள், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷம் அறிவிங்க.
யூதேயாவில் இருந்தால் நிறைய பேர் தேடி வந்திருப்பாங்க. யூதேயாவில் இருந்தால் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஆயிரக்கணக்காக ஜனங்க வந்திருப்பாங்க. யோவானை காட்டிலும் அதிகமான ஜனங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. வனாந்திரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் யோவானை தேடி போனாங்க. ஆனால் அதை காட்டிலும் அதிகமான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. அந்த திரள் கூட்டத்தை விட்டுட்டு ஒருத்தரை தேடி போகிறார். இன்றைக்கி பாருங்கள், ஹல்லேலூயா, தேவையுள்ள ஜனங்களை தேடி போகிறதுக்கு தான் திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சீகார் என்கிற அந்த ஊர், அந்த இடத்துல போய் அந்த கிணற்றண்டை அங்கே போய் வேற எங்கேயே உட்காந்துருக்கலாம். சீகார் என்கிற ஊர் போன உடனே சீசர்கள் அங்கே எங்கே உணவு கிடைக்கும் என்று சொல்லி உணவு விடுதியை தேடி போய்விட்டார்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ள. ஆனால் இயேசுவோ கிணற்றண்டை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீசர்களுக்கு வயிற்று பசி, இயேசுவுக்கு தாகம். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சீசருக்கு எடுத்தது என்னது? பசி. இயேசுவுக்கு இருந்தது என்னது? எது 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 தேவராஜ்யத்தின் பணிக்கு பிரயோஜனமாக இருந்தது? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சபைக்குள்ளேயே உட்காந்து நடத்துறது நல்லது, தெரு தெருவாய் ஒரு ஜெபக்கூட்டம் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே தான் நிறைய சமாரிய ஸ்திரீ இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் தான் ஆண்டவருக்கு இடத்தை திறந்து கொடுக்கணும். நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டேன், பெத்லகேமில் சத்திரத்தில் இடம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மாட்டுத் தொழுவத்தை திறந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி சத்திரமாக்கி உங்கள் வீட்டில் இயேசுக்கு இடம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சபையில் இருக்க எல்லா வீடுகள்லையும் கண்டிப்பாக ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. ரெகுலராக மந்த்லி நடத்துகிறவர்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் நடத்தணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்கிற சமாரிய ஸ்திரீயை போல் உள்ளம் உடைக்கப்பட்ட அநேகர் வருவதற்கு ஒரு ஆள் வந்தால் போதும். கேர்சலில் கூட பார்க்கும்பொழுது ஒவ்வொரு இடத்துல போய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க போவோம். சில நேரம் மதிய நேரம் போகிறோம், சில நேரம் மாலை நேரம் போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சில நேரம் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப ஆசையாக கூப்பிட்றாங்க. சில நேரம் ஒரு நாளைக்கு 2 கூட்டம் கூட போய் ஒரு இடத்த முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போய் 10 வருஷம் 15 வருஷம் இப்படி தான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில் வந்து அந்த ஒருத்தருக்காகவே அந்த கூட்டம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அதுதான் இந்த சமாரிய ஸ்திரீயுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு ஆளுக்காக யூதேயாவில் இருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? வந்து கேட்குறது மாத்திரமல்ல, ஞானஸ்நானமே எடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. சமாரியர்கள் யாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்களா தெரியல. ஆனால் இன்றைக்கி சமாரியருக்குள்ள மனதளவில் ஒரு மாற்றம் வந்தது. யூதேயாவில் அது வந்து தான் தெரியல, வந்திருக்கும் கண்டிப்பாக. யூதேயாவில் அற்புதத்தை பார்த்து திரளாக ஜனங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஊழியம் கம்பீரமாக நடக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு ஆளை தேடி போகிறார். இன்றைக்கி இந்த இருக்கிறதுல இருக்க ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை, முக்கியம்தான். ஆனால் பக்கத்தில் ஹல்லேலூயா இந்த தென்றல் நகரில் ஹல்லேலூயா இந்த கணேஷ் நகரில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் போய் சேரணுமே. இந்த மாதத்தில் ஒரு இடத்தை திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. தென்றல் நகரில் திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யா நகரில் திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஹல்லேலூயா. ஒரு நபர் பாருங்கள், அந்த ஒரு நபரை ஆண்டவர் ஒழுங்காக ஒரு மனம் திரும்புவதற்குள்ளே நடத்தின உடனே அந்த ஊர் முழுக்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்குது. இப்படி நிறைய பேர் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும். முதலாவது நம்ம ஜெபிக்க போகிற இப்போ முதல் காரியம், இந்த அதிகமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு நமக்கு நேரம் இல்லை, சில முக்கியமான ஜெப குறிப்புகள். நம்ம சபை தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிற இடத்துல போய் ஊழியம் செய்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வர வேண்டும். இதுக்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஜனங்க இருக்கிற எல்லா தெருக்களிலும் ஒரு ஜெபக்கூட்டம். அதில் எருசலேம் யூதேயாவில் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாம் யூதர்கள், வசனத்தை கேட்க ரெடியாக இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, வேதத்தை அறிந்தவர்கள். இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேர்சல் கூட்டங்களில் சில நேரம் நம்ம போய் நிற்கும் பொழுது அவங்க இது வரைக்கும் வசனமே கேட்டவர்கள் அல்ல என்பது தெரியும். அவங்கள்ட்ட எப்படி சொல்வது ரொம்ப பயமாக இருக்கும். சில நேரம் அவங்க பார்க்குற பார்வையெல்லாம் சில நேரம் அவங்க மதமாற்றம் பண்ண வந்திருக்கிறோன்னு நினைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் இயேசுவின் அன்பை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை. யூதேயாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மோசையின் ஆகமங்கள் முதல்ல எல்லாமே தெரியும். அங்கே அந்த ஊழியம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப அதை விட்டுட்டு ஒரு அம்மாவை தேடி போகிறாரு. ஏன்னா அவங்களும் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம சபையானது நல்ல வசதியாக இருக்கிற இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போய் சற்று அப்புறம் போய் ஹல்லேலூயா தேவையுள்ள சமாரிய ஸ்திரீகள் போன்ற ஜனங்கள் புண்பட்ட உள்ளத்தில் உடைக்கப்பட்ட தேவையோடு இருக்கிற ஒருத்தர் 2 பேரை தேடி போகிற ஒரு நிலைமையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏசு தான் பாருங்கள், கரெக்டாக அந்த சீகார் என்கிற ஊருக்கு போய்
அந்த நேரத்தில் இந்த அம்மா வருவாங்கன்னு அறிஞ்சு தான் வந்திருக்கிறேன். ஒரு நாயின் ஊர் வாசலுக்கு அன்னைக்கு போனார்னா அங்கே ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் இயேசு போகிறார். கூட இருக்கிற சீஷர்களுக்கு தெரியவில்லை. அந்த நேரத்தில் சமாரியாவுக்கு போனபோதும் சீஷர்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும் இந்த ஊரில் ஒரு அம்மா இப்படி இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் அந்த சமாரியா ஸ்திரீவை தவறாக பேசுகிறது தான் ஒரு கூட்டம் இருக்குது. நான் இதை வாசத்துலேருந்து அந்த அம்மா பற்றி தப்பாக பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா இப்போ 6வது புருஷனோடு இருக்கிறது இவங்களா போய் ஒருத்தரை விட்டுட்டு போய் மொத்தவங்களை பிடிக்கலை. அங்கே ஒரு யூத தேசத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது நிமித்தமாக இந்த அம்மா தள்ளப்பட்டு தான் இப்போ 6வது ஆளோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அதை படிக்கும்போது கண்களில் தண்ணீரே வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம சுற்றி உட்காந்துருக்குறாங்க. அவங்க சர்ச்சுக்குள்ளே வரமாட்டாங்க. இதான் யூதேயா. திரளான ஜனங்க வர்றாங்க, ஆயிரங்களாக வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் பேர் நல்லது. ஆனாலும் சமாரியாவுக்கு நம்ம போக வேண்டாமா? அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சமாரியாவுக்கு போகணும். உங்கள் வீடு இருக்கிற பகுதி தான் அந்த சீகார் கிராமத்தை போல அந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை நம்ம அறிவிக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடிய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு, ஜனங்கள் கூடக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் அழைத்து செல்லும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே எங்களுக்கு ஒரு வழியை திறந்தரலும். ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வசதியாக இருக்கிற இந்த இடத்துக்குள்ளே நம்ம சுற்றிக்கிட்டு வருகிறதில்ல. நிறைய பேர் இங்கே உள்ளே வரதான் செய்கிறாங்க, வெளியிருந்து வர்றாங்க. ஆனால் உண்மையாக தேவையோடு இருக்கிறவன், கடினமான சூழ்நிலை இருக்கிறவன், நம்ம அங்கே போகலைன்னா அல்லேலூயா அவங்க எப்படி ஆண்டவரை கண்டுகொள்வாங்க? இதுக்காக தான் சபையாரை உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் இல்லங்களை திறந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் இது வரைக்கும் நடத்தினதே இல்லை பாஸ்டர், இங்கெல்லாம் நடத்த முடியுமா? வச்சு பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மா, அன்னைக்கு அந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆத்மா வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய விருப்பப்படுறீங்க? ஒப்பு கொடுங்க. சமாரியாவுக்கு போயாகணும், ஸ்ரீகாருக்கு போயாகணும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் உடைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, இருளில் வாழ்கிற ஜனங்கள் கர்த்தர் இடத்துல வரணுமே ஆண்டவரே, வரணுமே ஆண்டவரே. மைனர் இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை என்னும் இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை என்னும் இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும், அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம். ஜெபத்தோடு அப்படியே பாடிக்கிட்டே இருங்க. கல்வாரி வர வேண்டும். வசனத்தை வாசிக்கிட்டு அப்படியே பாடி ஜெபிச்சுக்கிட்டே போறோம். கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். யூதேயாவில் அதிகமான ஜனங்கள் கூடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய குமாரனை யூதேயாவில் இருந்து சமாரியாவை கூட்டு போனார். இன்னொரு மனுஷனுக்கு சமாரியாவில் ஜெகஜோதியா ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு, காசாவுக்கு போகிற வழிக்கு கூட்டு போனார். அது யார்? அது பிலிப்பு. பாருங்க, அப்போ சமாரியாவில் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பின்பு
சமாரியாவில் ஆயிரங்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அற்புதம், தீர்க்கதரிசனம் வெளிப்படுது, எல்லாம் நடக்குது. ஆவியானவர் போ, அந்த ரூட்டுக்கு போன்ற ஒரு மனுஷனுக்காக. இன்றைக்கி திருச்சபையானது உடைக்கப்பட்ட ஒரு ஆத்மாவது. ஒரு உங்களில் ஒருவனுக்கு 100 ஆடு இருக்குது, அதில் ஒன்று காணா போனான். அந்த 99 விட்டுட்டு அங்கே போக மாட்டானா? இன்றைக்கி அன்பா ஜனங்களை எழும்பி வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டை கர்த்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு திறந்து உங்கள் நண்பர்கள் 4 பேரை கூப்பிடுங்க, ஒரு ஜெப கூட்டம் வைங்க. ஹல்லேலூயா. அந்த பகுதியில் ஒரு ஆசீர்வாதம் விளங்கும். இது கிறிஸ்மஸ் நாட்களில் ஹல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி, குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்குன்னுவாங்க, கேட்டிருக்கீங்களா? குதிரைக்கு சறுக்குனது தான் சாக்கு. அது மாதிரி நமக்கு கிறிஸ்மஸ் தான் சாக்கு போக்கு. இந்த மாதத்தில் அதிகமாக கிறிஸ்மஸ் தாத்தாவையும் கூட்டிக்கிட்டு வசனத்தை பிரசங்கிக்கிறது நல்ல வாசல். இதெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தெல்லாம் கூட்டு போன பெரிய இது கிடையாது. ஆனால் கூட்டு போனால் கூட்டம் வருது, நம்ம போய் நின்னா வரமாட்டேங்கிறான். அவர் வந்தால் 4 பேர் வர்றான். அவர் மிட்டாய் கொடுக்க, நம்ம வசனத்தை கொடுக்க. அல்லேலூயா. எப்படியாகிலும் கர்த்தரை மகிமைப்படுகிறார். உடைக்கப்பட்ட உள்ளம் ஆறுதல் அடையுது. ஆண்டவரே எப்படியாகிலும் நீ தொட வேண்டும், ஜெபித்து கொண்டே இருங்க. தைரியமாக உங்கள் வீட்டில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வாசலை திறந்து கொடுங்க. ஏன்னா நாட்கள் ரொம்ப கொடிதாக இருக்கிறது. இன்னும் இப்படிப்பட்ட வாசல்கள் எப்படி, அதாவது பாருங்கள், எவ்வளோ நாள் இருக்கும், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒரு திறந்த வாசல் இருக்கும்போது பயன்படுத்தி கொள்வோம். திரும்பி இப்போ நம்ம அந்த சீகார் ஊருக்கு போயிட்டா அங்கே நடந்த சம்பவங்களில் சில முக்கியமான காரியங்கள். அல்லேலூயா. இந்த அம்மாவிடத்தில் ஆண்டவர் இயேசு போன உடனே அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். கர்த்தருடைய வசனத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வசனத்தையும் சொல்லிட்டு வர முடியாது. சமாரியா ஸ்திரீட்ட போய் என்ன சொன்னார்? தாகத்துக்கு தான் சொன்னார். சகையிட்ட போய் என்ன சொன்னார்? இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரே பிரசங்கம், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இந்த ஒரு பிரசங்கம் மாத்திரம் கற்றுக்கிட்டு போய் சமாரியாவில் போய் உட்காந்துருந்தா என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த அம்மா வர்றாங்க, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஐயா ஏற்கனவே 5 பேர் தங்கியிருக்கேன், இப்போ 6வது ஒருத்தன் உட்காந்து நீர் வேறு வந்து தங்கணுமா? படிச்சுட்டு போயிட்டோன்றதுக்காக அந்த வசனத்தை சொல்லக்கூடாது. ஜனங்களுக்கு தேவையான வார்த்தை நம்ம சபையின் மூலிமா நம்ம வாயிலிருந்து ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான, அவங்களை ஆண்டவருக்கு நடத்தக்கூடிய வார்த்தைகள் நம்மகிட்ட புறப்படும். ஏசிட்டிருந்து ஆண்டவர்கிட்ட ஏசிட்டிருந்து கற்றுக்கிறது இதுதான். இது விளையாட்டாக ஜோக்காக சொன்னால் கூட உண்மை அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. நிறைய நேரம் நம்ம பேச்சினாலே நிறைய பேர் ஆண்டவருக்குள் வருவதற்கு நாமே தடையாக மாறிவிடுகிறோம். ரொம்ப வைராக அப்படியே உள்ளே போனதும் அவனை பிடிச்சி கொண்டு வரும். அவனுக்கு உடனே அவனுக்கு என்னது, எங்கள் வழிபாடு மற்றெல்லாம் மாற்றி இழுத்துட்டு போகணுன்னு பார்க்குறான். அதுவே நம்ம நோக்கம் இல்லை, அது நோக்கம்தான். ஆனாலும் அவங்க உண்மையான கடவுளை கண்டுகொள்ளணும்னு தானே போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய அளவுக்கு எல்லோரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை போல நாங்கள் யாரை சந்திக்கிறோமோ அவங்கெல்லாம் உம்மிடத்தில் வருவதற்குரிய வார்த்தைகளை பேச எங்கள் உள்ளத்தை ஆண்டவரே இன்றைக்கி ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே உம்மை விட்டு விலக்கி கொண்டு போகக்கூடிய எந்த காரியத்தை நாங்கள் செஞ்சிடக்கூடாது. எத்தனையோ பேர் உம்மிடத்தில் வருகிறாங்க ஆண்டவரே, எங்கள் பேச்சின் மூலிமா, எங்கள் நடக்கையின் மூலியமாக பாருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்னைக்கு இந்த ஸ்ரீ புருஷர்களினாலே ஒரு வேதனை பட்ட நிலைமையில் வந்தனால இயேசு இடத்துல தைரியமாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரியவராக இருந்தா. ஹல்லேலூயா. தகாத விதத்தில் நடந்திருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நம்ம வாழ்க்கை பிறர் ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்கள் உடைய அன்பை கண்டுகொள்ளக்கூடிய விதத்தில் எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெளிவாய் பிரசங்கிக்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆறுதலையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க. ஆண்டவரே ஒவ்வொரு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண. எத்தனை பேருக்கு ஒரு ஆசை, நிறைய பேருக்கு ஆண்டவர் வசனத்தை நான் கொடுக்கணும், சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும் சொல்கிறவங்களாம் பாருங்கள். ஹல்லேலூயா. அதில் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பாரம் இருக்கணும். இயேசுவுக்கு பாரம், எப்படியாவது இந்த ஊரில் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும். சீசர்களுக்கு அந்த பாரம் அவர் இருக்கிற வரைக்கும் இல்லை. அதனால தான் பிரச்சனை. அந்த பாரத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். எந்த இடத்துல போனாலும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக ஜபிக்கக்கூடிய, அதுக்கான காரியங்களை செய்யக்கூடிய பாரத்தை இன்றைக்கு சபையில் நீர் கூட்டும்படியாக ஜபிக்கிற இந்த வருஷ இறுதியில் ஆண்டவரே எத்தனை திரளாய் ஆண்டவரே ஒவ்வொரு நகரில் எங்கள் ஜனங்க ஒருத்தரை வைத்திருக்கிறீரப்பா. இதுக்குள்ளே அந்த நகர் ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியில், சென்னையின் பல பகுதியில் எங்கள் ஜனங்களை குடிபுகிற வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மிக முக்கியமான பகுதியில் எங்கள் சபையை வைத்திருக்கிறீர். அந்தந்த பகுதியில் ஒரு சபையை நீ நாட்டி வைத்திருக்கிறீர். அந்தந்த சபை, அந்தந்த பகுதியில் ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு செயல்பட கிருபை செய்வீராக.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. ஆமென். காடுகளில் பல நாடுகளில் ஆமென். என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் நாடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் நாடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். சொல்லுங்க. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பட்டணத்தில் மாத்திரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்காம இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதுசாக சில நேரம் போய் நிற்கும்போது இப்போ தான் முதல் வாட்டி அவங்க கேட்குறாங்கன்றது நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லையே, ஆனால் இன்றைக்கி நம்மளை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு. ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வரணும். அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் பலன் தருவார். எப்படியும் அப்படிப்பட்ட ஜனங்களையும் ஆண்டவர் தொற்றுவார். எப்படியாகிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர நல்ல சாட்சிகளை எழும்புவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம சபை இப்படியா எழும்பணுங்க. அடுத்த நிலைமைக்கு நம்ம போயே ஆகணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம சுற்றி வர்றதுக்கு இல்லை, இன்னும் சொல்லப்பட்டிராத எத்தனையோ பகுதிகள் இருக்குது நம்ம பகுதிகளில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கெல்லாம் ஹல்லேலூயா நம்மை கொண்டு ஊழியங்களை கர்த்தர் ஆரம்பிக்கணும். கிளை ஊழியங்களை கூட கர்த்தர் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. வீட்டு கூட்டங்களை கர்த்தர் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம சபையின் மூலமா அநேக சபைகள் எழும்பணும், அநேக ஊழியர்கள் உருவாக்கப்படணும், பல இடங்களுக்கு போய் சேரணும். ஹல்லேலூயா. இந்த யூதேயாவிலேருந்து நிறைய பேர் சமாரியாவுக்கு போகணும், கலிலேயாவுக்கு போகணும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இங்கிருந்து எழுப்பி தருவீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. அந்தந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுடைய தேவைக்கேற்ப உடைய வசனத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. மிக முக்கியமாக இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா 8வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இருக்கிற ஹல்லேலூயா பகுதியில் பார்க்கும் பொழுது அந்த அம்மா தாகத்துக்கு தண்ணீர் கொள்ள வந்தாங்க. இவர் தாம் கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். சாதாரண தண்ணீர் தேடி வந்த அம்மாவுக்கு ஹல்லேலூயா அவர் சொல்கிற வார்த்தை, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயா, நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஜீவ தண்ணீரை குறித்து அறிவில்லாமல் நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கு. ஒரு வாட்டி கூட கேட்டதில்லை, என்னையும் ஆவினால் நிரப்புங்கப்பா. தனி ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட போராடுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த ஜீவ தண்ணீருக்காக போராடி ஹல்லேலூயா பெற்றுக்கொண்டோம் என்றால் அது ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சிலர் என்றைக்கோ பெற்றதை வச்சு இது கலப்பலன்னு பேசுகிறாங்களே ஒழிய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை, கனியே இல்லை. சும்மா கற்றுன்னு கற்றுனாப்புல போதுமா? பரிசுத்த ஆவியானுடைய அன்றைக்கி பாஸ்டர் மேத்யூ அழகாக சொன்னார், நான் சொன்னேன்னு சொல்லி, ஆவியினால் நிரம்புறது நல்லது, ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுது அதை காட்டிலும் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிறது நல்லது, ஆவியானுடைய நடத்துதல் இருக்கா? நான் எப்பவுமே சர்ச்சில் தான் சொல்கிறது உண்டு, வரங்கள் நல்ல முக்கியம், ஆனால் ஆவியானுடைய வழி நடத்துதல் அதான் கனி கொடுக்கும், அதான் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்.
இன்றைக்கி நல்லா தேவ ஆவியான அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தாருன்னு இப்போ நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை நமக்குள்ளே புதுப்பிக்க வேணும். இந்த அம்மா அதுக்கு அறியாமல் வந்தாங்க. சாதாரண குடத்தில் தண்ணியை பிடிக்கலான்னு வந்தாங்க. ஆனால் உள்ளத்தில் ஜீவ தண்ணீரை பெற்று சென்றாங்க. பெற்ற உடனே பாருங்கள், இயேசு ஏதாவது போய் சொன்னாரா? உள்ளேருந்து ஆளை கூட்டுவான்னு சொன்னாரா? அல்லேலூயா. இந்த அம்மா ஏன் ஓடினாங்க? உள்ள ஜீவ தண்ணீர் வந்துருச்சு. அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய ஆவியான உள்ளே வந்த உடனே எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துருச்சு. நான் நிறைய பேருக்கு போய் சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு தயக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு விட வேண்டிய அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள உண்மையாக செயல்பட்டால் மற்றவங்களை குறித்த பாரம் உங்கள் இருதயத்தை கண்டிப்பாக பிடிக்கும். கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கும் தாரும், அந்த சமரியா ஸ்திரீக்கு கொடுத்தீரே அதை எங்களுக்கும் தாருன்னு கேளுங்க. எங்களுக்கும் தாரும், நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற ஆண்டவரை ஊற்றாக ஆண்டவரே அதை எங்களுக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிற ஆவியானவரே இப்போ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அந்த தாயாருடைய தாகத்தை தீர்த்தது போல இங்கே வறண்ட நிலத்தில் வறண்ட நிலைமையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று வைக்கப்படுவதாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே தினந்தோறும் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சுவாபத்தில் ஒரு மாற்றம் ஆண்டவரே நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மாம்ச கிரியைகள் வாழ்க்கை விட்டு வெளியே போகணும். சண்டைகள், சச்சரவுகள், கசப்புகள் ஆவியானவர் இருக்கிற இடத்துல அது இருக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர, ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படணும். ஹல்லேலூயா. அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவணும். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. குடும்ப உறவுகளில் ஒரு மாற்றம் வரணும். வேலை ஸ்தலங்களில் ஒரு மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. நம்மை பார்த்தாலே பயந்து ஓடுகிற ஜனங்கள் நம்மை தேடி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அதே ஆவியானவரே அன்றைக்கு அந்த சமாரியா ஸ்திரீக்கு வெளிப்படுத்தின அதே ஜீவ தண்ணீரை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. ஜெபமனுக்கு கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. ஆமென். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஆமென், வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே எங்கள் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ ஆண்டவரே, ஆவியானவரே, ஹல்லேலூயா, வற்றாத நதியாக வாரும் போதகரே. உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அப்பொழுது அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். ஜீவ தண்ணீரை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டால் மாத்திரம் போதாது. சரி இவர் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த அம்மா 14வது வசனத்தில் சொல்ல, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் உண்டாயிராது, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தான் கேட்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனத்தில் அதில் அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். ஸோ அடுத்தபடி ஜீவ தண்ணீரை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஜீவ தண்ணீர் வேணும், என்ன செய்யணும்? கேட்கணும். சத்தமாக சொல்லுங்கள், கேட்கணும். சரி இவர் தான் சொன்னாரே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்குறாங்க, அந்த தண்ணீரை எனக்கு கொடுத்துட்டாரா? உடனே 16வது வசனத்தை சொல்கிறாரு, நீ போய் உன் புருஷனை, ஏயா தண்ணி கேட்குறாங்க, இவர் ஏன் போய் புருஷனை கூப்பிட்டு வர சொல்கிறாரு? ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே மைய வசனமாக நான் இதை கருதுகிறேன். இந்த 16வது வசனம், பிரிங் யுவர் ஹஸ்பண்ட், கால் யுவர் ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல செய்தியின் தலைப்பே இதுதான், உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. உன் புருஷனை வாலிபர் கூட்டத்தில் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற எல்லாரும் உங்கள் புருஷனை கூப்பிட்டு வரணும். என்னையா அது? ஆண்கள் கூட உங்கள் புருஷனை கூப்பிட்டு வரணும், பெண்கள் கூட உங்கள் புருஷனை கூப்பிட்டு வரணும். என்னது? தேவனுக்கு பிடித்தமில்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ தான் ஜீவ தண்ணீர் கிடைக்கும், சும்மா கிடைக்காது. கேட்டால் கொடுத்துருவாரா? பாத்திரம் அழுக்காக வச்சுக்கிட்டு வீட்டில் ஏற்கனவே 5 பேரை உட்காந்து இப்போ 6வது வீடு எப்படி இருந்துக்கும் யோசிச்சு பாருங்கள். நாரி போன வீடு,
வாழ்க்கை நாறி போன வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்து ஆவியானவர் வந்து தங்குவாரா? இவர் தான் சொன்னாருன்னு அம்மா கேட்குறாங்க, ஜீவ தண்ணீர் எனக்கும் தாரும். இனிமேல் நான் அந்த அவங்க நோக்கமே என்ன? ஜீவ தண்ணீர் கேட்குறதுக்கு என்ன நோக்கம்? முதல்ல ரெண்டாவது என்ன நோக்கம்? இனிமேல் நான் இந்த இடத்துல வந்து இந்த தண்ணீரை மொல்லக்கூடாது, வீட்டிலே உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக இல்லை, அந்த ஜீவ தண்ணீர் உள்ளே வந்த பிறகு வீட்டில் உட்காரல, ஊரெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொன்னாங்களே. ஆனால் அதுக்கு முன்னால் உன் புருஷனை கொண்டு வா. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், உன் புருஷனை இங்கே, உன் புருஷனை எங்கே கொண்டு வரணும்? எங்கேருந்து எங்கே பாஞ்சிட்டார்ப்பா இவர். வீட்டுக்குள்ளே இருக்கிற வேண்டாத புருஷர்களாம் சர்ச்சுக்குள்ளே வந்துடணும். இன்றைக்கி சில நேரம் கசப்பு இருக்கலாம், மூர்க்கம் இருக்கலாம், துர்க்குணம் இருக்கலாம். ஹல்லேலூயா. அசுத்த மனிதர்களோடு இருக்கிற சில தொடர்புகள் இருக்கலாம், ஆன்லைனில் இருக்கிற சில ஆபாச இச்சைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் இதில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்களேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் மாட்டிக்கிட்டு புருஷனை போல் அவன் வீட்டில் உட்காந்துருக்கான். இப்போ 6வது புருஷனோட சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். ஹல்லேலூயா. ஆண்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, பெண்களும் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜீவ தண்ணீர் வரணும்னா வீட்டில் இருக்கிற புருஷன் ஆண்டவர்கிட்ட வந்து சேரணும், அது வெளியே அகற்றப்படணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் அகற்றப்பட்டால் ஒழிய தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. இந்த ஜெப நேரத்தில் மையப்பகுதி இதுதான். இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம், குறிப்பாக பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி நம்ம லைஃப்பில் ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் ஊற்றப்பட்டது போல, அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றப்பட்டது போல இப்போ எனக்குள்ளே ஊற்றப்படுவதற்கு எனக்குள்ளே இருக்கிற தடை கர்த்தர் உடனே இந்த காரியத்தை விளக்கணும்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். உடனே அதை தள்ளிடுங்க, உடனே அதை தள்ளிடுங்க. உங்கள் ஃபோனை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை க்ளீன் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் டிவியை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் உறவுகளை க்ளீன் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அசுத்தமான உறவுகள், ஆபாசமான உறவுகள், இச்சைகள் இதெல்லாம் வாழ்க்கையை விட்டு வெளியே போகலைன்னா இன்னும் பூமி வறண்ட பூமியாக தான் இருக்கும், திருப்தியற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும், உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து உதவி செய்ய முடியாது. ஆனால் இந்த அம்மாவை பற்றி நான் சொல்லக்கூடிய நல்ல காரியம் பாருங்கள், ஆண்டவர் வெளிப்படுத்தின உடனே ஒரு வார்த்தை, யோ உனக்கு யாரையா தெரியும், எனக்கு 5 புருஷன் இருந்தாங்க இப்போ கூட இருக்கும், நீ இப்படி சொல்லானே, சண்டை போடலை. அந்த அம்மா உடனே சொல்கிறாங்க, ஹல்லேலூயா. அந்த அம்மா பதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். உண்மையாக கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சில நேரம் நம்மை உணர்த்தும் பொழுது ஹல்லேலூயா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, மறுப்பு தெரிவிக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, இந்த நிறைவு தான் எனக்கு வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த காரியங்கள் இந்த வருஷ இறுதி நாட்களில் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகணுமோ, நம்ம தொடர்பை விட்டு வெளியே போகணுமோ, நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போகணுமோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளத்தை விட்டு வெளியே போகணுமோ, ஹல்லேலூயா. இன்னும் பெருமை பாராட்டிக்கிட்டு அதே பாவ நிலைமையில் ஓடிக்கிட்டே வராதிங்க. எத்தனை வருஷம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க போகிறீங்க? ஒரு வீழ்ச்சியிலேருந்து இன்னொரு வீழ்ச்சிக்கு, ஒரு பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு, சமாதானமற்ற வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, நொறுக்கப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற அந்த புருஷர்கள் வெளியே வரட்டும், வெளியே போகட்டும். ஆண்டவரே தகப்பனை இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை தாரும். எல்லாம் கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. இயேசுவே எந்தெந்த காரியங்களில் ஒரு மாற்றம், நீர் என்னை நிரப்புவதற்கு எனக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் ஆண்டவரே தடைகள்லாம் நீங்கட்டும். துர்குணங்களாக இருக்கலாம், தவறான தொடர்புகளுக்கெல்லாம் அறிக்கை பண்ணப்படாத பாவங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கசப்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கலாம். இயேசுவே 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 நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே சபையில் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வாரும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கேருந்து புறப்பட்டு போய் எங்கள் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஜனங்களை கூட்டி கொண்டு வருகிறவர்களாக நாங்கள் மாறணும். இயேசு அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, ஆனால் இந்த அம்மா போய் ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஹல்லேலூயா. சபை விசுவாசிகள் தேவனால் உண்மையாக தொடப்பட்டா, இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி உண்மையாக நீங்கள் தொடப்பட்டீங்கன்னா இந்த சமாரியா ஸ்திரீயை போய் உங்கள் நகரில் இருக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வருவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கிற ஆட்களை கூட்டிட்டு வருவீங்க. தொடப்படாத சீசர்கள் போய் 12ஓடு 13 பட்டணத்தை தூக்கிட்டு வந்தாங்க, அவ்வளோதான் தூக்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு மேலே அவங்க எதையும் தூக்கிட்டு வர முடியல. ஆனால் தொடப்பட்ட ஒரு ஸ்திரீ உள்ளே போகிறாங்க, அதே பட்டணத்தையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொடுதல் நம்ம சபை விசுவாசிகள் எல்லார் மேலேயும் ஆண்டவர் கொடுக்க முடிய கைகளை உயர்த்தி உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொருவரும் இங்கேருந்து புறப்பட்டு போய் அந்தந்த பகுதியில் இருக்கிற அழிவுக்கு போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உள்ளே கொண்டு வர கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக என் தேவனே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்தேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைத்தேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்தேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைத்தேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். வெளிச்சம் மரித்த மனிதர்கள் மேல் வெளிச்சம் உதிக்கட்டு, மரித்த மனிதர்கள் மேல் வெளிச்சம் உதிக்கட்டு. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைத்தே அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவரை பற்றி ஒரு தெளிவு வந்த பிறகு அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், எதுக்காக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க கொடுக்கப்படுகிறார்? அநேகர் போய் ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு ஒன்று. ரெண்டாவது, தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளவேன். இன்றைக்கி ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியம், தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியா இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறான்னு கற்றுக் கொடுக்குறார். இதுக்கு தான் இந்த ஜீவ தண்ணீர். எதுக்காக இந்த ஜீவ தண்ணீர்? சும்மா கை வைக்கிறவங்களாம் கீழே விழுவதுக்காகவா? 4 தீர்க்க தரிசன வசனம் சொல்கிறதுக்காகவா? இல்லை, பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள. ஹல்லேலூயா. நம்ம சபையில் ஜனங்கள் தேவாதி தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள. 21 நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை. ஹல்லேலூயா. தகவல் கிடைக்கிறது, சத்தியம் வருகிறது, அறிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரணும்? தொழுகை வரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாக அந்த சபையில் வருகிற ஜனங்கள்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறணும். எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடு. நம்முடைய ஆராதனையில் ஒரு உண்மை இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாய் வரணும். அதில் அநேக காரியங்கள் எடுத்த ஒவ்வொரு பகுதியும் நம்ம எடுத்து ஒரு நாள் தியானிக்கலாம். ஆனால் கைகளை போய் ஆண்டவரே அந்த சமாரியா ஸ்திரீக்கு கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறீர். நாங்கள் எதை உமக்கு செஞ்சாலும் நாங்கள் அதை உண்மையாக செய்யணும். ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க. இன்றைக்கி பாருங்கள், உண்மையற்ற நிலைமை ரொம்ப, அதாவது ஒரு அசட்டைத்தனம். ஆண்டுடைய பிரசன்னத்தை பற்றி, ஆண்டுடைய வீட்டை பற்றி, இந்த இருக்கிற ஊழியத்தை பற்றி, இது என்னது வாரத்துக்கு ஒரு வாட்டி நடத்தினா என்ன பெரிய இதுவா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மெதுவாக போய்க்கலாம். ஏன்? காரணம் என்ன? ஹல்லேலூயா. துணிவு, துணிகரம், பயம் இல்லை, தேவனோட உறவு இல்லை. இருந்தால் சீக்கிரம் ஓடி வருவோமா இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் வர முடியல? ஏன் இருக்க முடியல? கர்த்தாவே, இந்த எல்லா துணிகரங்கள், பாவங்கள், அசட்டைத்தனத்தை ஜனத்தை விட்டு நீர் எடுத்து போடுவீராக. கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நாங்களும் ஆவியோடு உண்மையோடுமை ஆராதிக்கணும்ப்பா. நல்ல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆவியோடு உண்மையோடுமை ஆராதிக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடுமை ஆராதிக்கணும். எங்கள் ஆராதனையில் ஒரு உண்மை இருக்கணும், எங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். தேவனை அறிந்து நாங்கள் ஆராதிக்கணும். ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவில் சபை வளரணும். ஆண்டவரே, உண்மை பற்றி கொள்ளுகிறத சபை வளரணும். ஆண்டவரே, உண்மை நெருங்கி சேர்வதில் சபை வளரணுமே. ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. உம் பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மாத்திரம் இல்லை, எங்குமுள்ளோர் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்ம தேசமெங்கிலும் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் எழுமனு கை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க.
அல்லேலூயா. நம்ம வீடுகள் முழுக்க நல்ல ஆராதிக்கிற வீடுகளாக மாறணும். பிள்ளைகள்லாம் தேவனை ஆராதிக்கணும். பாலகருடைய வாயிலே துதி விளங்கப்படும். சிறு வயதுலேருந்தே பிள்ளைங்க தேவனை ஆராதித்து பழகணும். நம்ம சர்ச்சில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் நல்லா ஆராதிக்கிறவங்கள மாறணும். எல்லா துணிகிற பாவங்களாம் வெளியே போகணும். ஹல்லேலூயா. சிறு வயதுலேருந்து அந்த பிள்ளைகளை இந்த நிழலில் வளர்த்து பழகுங்க. ஞாயிற்றுக்கிழமை விளையாட்ட போகிறானாக்கா ஒரு நாள் தான் இருக்கு போகிறான் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் தான் இருக்க இன்றைக்கி விடுறீங்க. ஒரு நாள் வரும்பொழுது என்றைக்குமே இங்கே வரமாட்டான். அப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு கொடுங்க. அந்த ஒரு நாளில் கர்த்தரை தேடி இருந்தால் இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்காவது ஒரு மனம் திரும்புதல் இருதயத்துக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, தேவனுடைய வீட்டை பற்றி இருக்கிற எல்லா அசட்டை ஜனங்களை விட்டு நீங்கி போகட்டும். துணிகரமாக இருக்கிற ஆண்டவரே தேவ பக்தியற்ற நிலைமைகள் மாறட்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கட்டும் அப்பா. எங்குமில்லோ ஒரு பிதாவை தொழுதுகளும் காலம் எங்கள் நாட்களில் இந்த பகுதியில் வரணும். நல்ல கைவைத்து எல்லா இடங்களும் தேவனை ஆராதிங்க. இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்கள் பல ஆண்டவரை பெருகணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படி இருக்கிற முழங்கால்கள் பெருகணும். ஹல்லேலூயா. தேசத்தின் ராஜாக்கள் மத்தியில் எழும்பணும். அந்த தேசத்தின் தலைவர்களுக்குள்ளே எழும்பணும். ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெருகட்டும். இதுதான் எங்கள் தேசத்துக்கு தேவை. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும். இப்படியே சமாரியாவில் ஊழியம் செய்தார். இன்னும் 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்தார். அநேக ஜனங்கள் ஏற்றுக்கணும். இப்படி நம்ம சென்னை பட்டணத்தில் ஒரு மறுரூபம் வரணும்ல. கைவத்தி சமாரியாவில் வந்தது போல சமாரியாவில் இயேசுவின் நாட்கள் ஒரு எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தலர் நாட்கள் ஒரு எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சமாரியாவில் ஒரு எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் மனம் திரும்பல சமாரியா. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோ தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த சென்னை பட்டணத்தில் இன்னும் ஒரு முறை அதில் நம்ம நாட்களில் ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல். அதே ஹல்லேலூயா எழுப்புதல் அக்கினி இந்த பட்டணத்தில் ஊற்றப்பட தேவன் நம்முடைய பட்டணத்துக்காக இறங்க முடிய கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்பா எங்கள் பட்டணத்துக்காக இறங்கும். எங்கள் பகுதிகளுக்காக இன்னும் ஒரு விஷயம் இறங்கும். ஆயிரங்கள் லட்சங்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்களே, இறங்குவீராக இறங்குவீராக. இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. 42ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் போயிட்டு இருக்கு. நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் 43லேருந்து ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஹல்லேலூயா. உங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருக்கோ இல்லை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு சில கொடிய பிரச்சனைகள் இது உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. ராஜாவின் மனுஷன் ஒருவன் இயேசு இடத்துல வந்து அவருடைய குமாரன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறதாக சொன்னதை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் எளிமையிலேருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த சம்பவம் கடைசியாக நடந்த அற்புதம் ஒரு முக்கியமான அற்புதம். இங்கேருந்து நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் வீட்டில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியும். இங்கேருந்து நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் வெளியே இருக்கிற நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது வந்திருப்பீங்கன்னா ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகனுக்கு நீங்கள் சுகம் கொடுத்தீரு, எங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு விடுதலை தாரும். ஒரு வியாதியிலேருந்து விடுதலை தேவை இருக்கலாம். ஹல்லேலூயா. விட முடியாத கெட்ட பழக்கங்களுக்கு விடுதலை தேவை இருக்கலாம். துர்க்குணத்திலிருந்து விடுதலை தேவை இருக்கலாம். நல்ல கைவர்த்தி ஆண்டவரே ராஜாவின் மனுஷனுடைய மகனை குணப்படுத்தினது போல ஹல்லேலூயா. இங்கே யார் பேரை சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை தாரம்னு சொல்லி கேளுங்க. நல்ல கைவர்த்தி கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லப்படும். நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஜனங்க பெற்றுக்கொள்ளட்டும். யார் யாருக்காக இவங்க ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அதிசயம் விளங்க செய்வீராக. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வரும். இவங்க வீட்டுக்கு போகும்போதே தகவல் வரட்டும். மாறிட்டாங்கன்ற தகவல் வரட்டும். மாற்றம் வந்துருச்சுன்னு தகவல் வரட்டும். சுகம் உண்டாயிருச்சுன்னு தகவல் வந்துடட்டும். ஹல்லேலூயா. சில துர்ச்செய்தியோடு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் வெளியே போகும்போதே நற்செய்தி வரட்டும். ரிபா சந்தரபா ரிக்கரபோ சந்தரபா ரிபா பாபா பாபா ஓ ரிபா சதரபா ரிக்கரபோ சதரபா ரிபா பாபா பாபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில்
சீக்கிரத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா தேவனை ஆராதிப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னைக்கு இப்போ வந்திருக்கிற நம்ம அனைவருடைய தேவைக்காக ஜெபிக்கிற நேரம் இங்கே ஒரு ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்துருக்குறாங்க. தென்றல் நகர் சிஸ்டர் மேரி ஏதோ மாத்திரை சாப்பிட்டதுனால உடல் முழுவதும் வீக்கம். என்னாச்சு? அலர்ஜி, மாத்திரைனால அலர்ஜி வந்திருக்கு. அந்த அலர்ஜி அந்த வீக்கம் முற்றிலுமாக நீங்கி போக கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணும். இப்பொழுதே அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஒரு பூர்ண சுகம் உண்டாகட்டும். அந்த எல்லா இன்ஃபெக்ஷன் நீங்கட்டும், அலர்ஜி நீங்கட்டும். தாயாருக்கு நல்ல சுகத்தை நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே இங்கே வந்திருக்கிற நம்ம அனைவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற நேரம் பல தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. கர்த்தர் இரக்கம் பாராட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே இந்த வருஷ இறுதி நாளில் நாட்களில் ஆண்டவரே இந்த ஒரு வார ஜெபத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த வருஷம் முடிவுக்குள்ளே பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் ஒரு வாசல் திறக்கட்டும். ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே இணையன ஆண்டவரே பொல்லாங்கன் கொண்டு வந்த பிரிவினையின் கிரியை முற்றிலுமாக நீங்கி போய் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒப்புரவாக்குதலை கொண்டு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தாரும். வேலை வியாபாரத்தில் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக 10வது 12வது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த மிக முக்கியமான நாட்கள் நல்ல சரீர சுகத்தை தாரும். குடும்ப சூழ்நிலைகள் நல்ல சமாதானத்தை தாரும். படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை தாரும். அவர் எதிர்பார்க்கிற நல்ல உயர்ந்த கல்விக்கூடங்களில் போய் சேர தேவரீர் இரக்கம் பாராட்டுங்க. நல்ல ஸ்கூலில் காலேஜில் பிள்ளைகளுக்கு அடுத்த வருஷம் இடம் கிடைக்கணும். எதிர்பார்க்குற இடத்துல கிடைக்கணும். ஆண்டவரே இறங்குங்க ஆண்டவரே. இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வீட்டில் எதிர்பார்த்து கொண்டுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே. திருமண பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அதை தாரும். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இறங்குங்க. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இறங்குங்க ஆண்டவரே. தகப்பனே என்னென்ன காரியத்துக்காக இப்போ ஜெபித்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க செய்வீராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தால் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விளங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன்.